ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாம்பரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் க்ரீமி சீஸ் ஒயிட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீமி சீஸ் ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 250 grams macaronis, 1 cup வெங்காயம், 1 cup fresh cream, 3 cubes butter, beans 4, capsicum பாதி, corn ஒரு அரை கப், cheese cubes, oregano, பால் அரை கப், மஷ்ரூம் 1 கப், கேரட் அரை கப், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அரை கப், சுகர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். மக்ரோனிஸை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மக்ரோனிஸை போட்டு 70% மட்டும் வேக வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம க்ரீமி சீஸ் பாஸ்தாவை குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ண விட்டுருங்க. கடாய் நல்லா சூடாகணும், அந்த பட்டர் நல்லா உருகி வரும். பட்டர் நல்லா உருகி வரவும் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கேரட், பீன்ஸ், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 to 3 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 minutesக்கு அப்புறம் நம்ம சுகர் அண்ட் சால்ட் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சுகர் சேர்க்கறதுனால வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா ஸ்வீட்னஸ் தரும், குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் நம்ம கார்ன் அண்ட் மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி பாயில் பண்ணது தான், மஷ்ரூமோடு சேர்த்து அது 3 to 4 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம கடைசியாக சேர்க்கறதுனால நமக்கு நல்லா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 70% வெந்ததும் நம்ம 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம 1/2 கப் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, க்ரீம் ரொம்ப திக்காக இருக்குன்றனால தான் நம்ம சேர்க்குறோம். கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போது பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மக்ரோனிஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் க்யூப்ஸை அங்கங்கே 4 பக்கம் போட்டுக்கோங்க. இப்போது சீஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 minutes நல்லா கொதிக்கட்டும். சீஸ் க்யூப்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆரிகானோ கொஞ்சம் எடுத்து எல்லா பக்கம் படுற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம டேஸ்டான க்ரீமி சீஸ் ஒயிட் பாஸ்தா ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.